அது மட்டும் இல்ல, அவன் மாடியில நின்னுக்கிட்டு அவங்க வீட்டை எல்லாம் நோட்டம் போடுறான்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, எங்களுக்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. உண்மைய சொல்ல போனா எனக்கும் அம்மாவுக்கும் பரம இங்க இருக்கிறது பிடிக்கல. வீட்ல நடந்த கடன்காரங்க பிரச்சனைக்காக அப்பா தான் பரமனை இங்க கூட்டிட்டு வந்திருக்காரு. உண்மையா சொல்ல போனா நானும் அம்மாவும் அவனை துரத்த பாத்துட்டு இருக்கோம். என்னம்மா நீ எங்க காதலே பூ சுத்துற? துரத்தணும்னு நினைக்கிறவ தான் கறி சோறுன்னு தலவாழை இலை போட்டு விருந்து வச்சியா? அதானே, எந்தவித சம்பந்தமும் இல்லைன்னு சொல்ற. ஆனா நீ எங்க போனாலும் அந்த பரம பின்னாடியே வரானே. ஐயோ சத்தியமா நான் அப்படி அவனை வர சொல்லல. பிரச்சனை இருக்கிறதுனாலதான் இதெல்லாம். இப்ப நான் என்னதான் பண்ணணும் சொல்லுங்க. இங்க பாரு இளமதி, ஒன்னும் தெரியாத குழந்தை மாதிரியெல்லாம் நடிக்காத. முதல்ல அந்த பரம பையனை இந்த வீட்டை விட்டு அனுப்புற வழிய பாருங்க. இல்லனா அவனோட சேர்ந்து நீங்களும் இந்த இடத்த காலி பண்ணிட்டு போயிட்டே இருங்க. இளமதி, உங்க அப்பா எங்க? எல்லாம் அந்த மனுஷனால வந்தது. ஐயோ, இந்த நேரத்துல பரமனோட அப்பா போயிருக்காருன்னு தெரிஞ்சா அது வேற பிரச்சனையாகுமே. இருமா, நான் அப்பாவுக்கு போன் பண்றேன். அப்பா போன் எடுக்கல. என்னம்மா, என்ன பண்ண போறீங்க? இங்க பாருமா இளமதி, ஏற்கனவே பரமனாலதான் உன் பேருக்கு களங்கம் வந்துச்சு. அன்னிக்கே அந்த இன்ஸ்பெக்டர் சார் வந்து உன்னை பத்தி நல்ல விதமா சொன்னதுனால நாங்க அப்படியே போயிட்டோம். ஆனா இந்த தடவை நீங்க அடிக்கிற கூத்த இந்த தெருவே பாத்துருக்கு. அப்புறம் எப்படி சும்மா இருக்கிறது? எங்க வீட்லயும் பொம்பளை பசங்க இருக்காங்க. மைனா கிட்ட ஒருத்தன் 400 அப்படிதான் உங்க வீட்ல வந்து தங்கவான்னு கேக்குறான். இதெல்லாம் எவ்வளவு பெரிய அசிங்கம். இதே மாதிரி எங்க வீட்லயும் வந்து கேட்க மாட்டான்னு என்ன நிச்சயம்? உங்க குடும்பம் வேணா மான அவமானத்துக்கு அச்சப்படாம வாழலாம். ஆனா எங்களால அப்படிலாம் இருக்க முடியாதுமா. இதுக்கப்புறம் நீங்க சொல்ற எதையுமே நாங்க கேட்க விரும்பல. நீங்க அந்த பரம கூட சண்டை போடுறீங்களோ இல்ல அவனுக்கு வகை வகையா ஆக்கி போடுறீங்களோ அது உங்க இஷ்டம். ஆனா இந்த தெருவுல அதெல்லாம் நடந்தா நாங்க கேட்காம இருக்க மாட்டோம். இந்த மாதிரி வந்து எங்களுக்கு பஞ்சாயத்து பண்ற வேலையெல்லாம் சரி வராது. எங்களுக்குன்னா வேற வேலையா இல்ல. அதனால நீங்க எவ்வளவு சீக்கிரம் வீட காலி பண்ண முடியுமோ பண்ணிடுங்க. எங்கேயாவது போய் கூத்தடிங்க. உங்களை யார் கேட்க போறா? ஏங்க, உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா? ஒரு பொண்ணு பார்த்து இப்படி எல்லாம் தான் கேப்பீங்களா? என்ன ஜென்மம் நீங்களா? இவ ஒருத்தி. அதுக்கு அவ முதல்ல பொண்ணா நடந்துக்கணும். நீயும் மைனாவும் தான் இருக்கீங்க. லீலா என்ன உங்களை அப்படியே வளர்த்திருக்கா? பரமனன வர போனே எடுக்கல. ஏன் காடை பார்க்காதடா, உன் ஆட்டத்தை பாரு. ஓ பரமா, பரமா என்னப்பா நீ இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்திருக்க? வா பெருசு, ஒரு கை போடுவோம். ஐயோ பரமா, எனக்கு அந்த பழக்கெல்லாம் இல்லப்பா. அடப்போ பெருசு, இதெல்லாம் எதுவுமே இல்லாம என்ன வாழ்க்கை தான் வாழ்ந்தியோ தெரியல. சரி சரி, நான் போய் ஒரு கை போடுறேன். ஐயோ வேணாம் பரமா, அவங்கெல்லாம் நம்ம தெரு ஆளுங்க. அன்னைக்கு இளபதியை தரக்குறைவா பேசுறவங்களா இருக்காங்க. ஓ, நீ போய் விளையாடும் போது ஏதாவது தப்பா பேசி பிரச்சனை ஆயிட போதுப்பா. ஓ அவங்களா இவங்க? அப்போ கண்டிப்பா விளையாடிட வேண்டியதான். என்ன பரமா சொல்ற? பெருசு, நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. பரமா, இதெல்லாம் சரியா வருமாப்பா? சரியா வருமானு யோசிக்கிற விஷயத்த கூட சரியா வர வைக்கிறது தான் இந்த பரமனோட ஸ்டைலு. நீ சொல்றதெல்லாம் சரிதான்ப்பா. ஆனா அவங்க குடிச்சிருந்தா கூட பரவாயில்ல, ஏதாவது உளருவாங்க. பார்த்தா ரொம்ப தெளிவா இருக்கிற மாதிரி தெரியுதுப்பா. எப்படிப்பா அது முடியும்? பெருசு, இந்த பரமங்கிட்ட முடியுமா நடக்குமா இப்படிலாம் டவுட்டா கேட்கவே கூடாது.
இந்த பரமன்னாலே எல்லாத்தையும் முடிக்கிறவன் தான். நீ அகராதி எடுத்து பாரேன். பரமன்னா உச்சம். அந்த உச்சத்தை தொடாம இந்த பரம விடவே மாட்டான். சரிப்பா, நீ சொல்ற, நான் அதை ஏத்துக்கிறேன்ப்பா. இதான் உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சதே. நான் என்ன சொன்னாலும் சரி சரின்னு தலையாட்டிடுற. ஆனால் உன் பொண்ணு இருக்கா பாரு, அந்த சண்டை கோழி என்னை கேள்வி கேட்டே சாவடிக்கும். சரி சரி, இவங்களை நம்ம வழி கொண்டு வர சிலதெல்லாம் வாங்கிட்டு வரணும். என்ன வேணும் சொல்லுப்பா, நான் வாங்கிட்டு வரேன். என்னப்பா இவ்வளோ பெரிய லிஸ்ட்டு சொல்கிற? பெருசு, இவ்வளோ பெரிய லிஸ்ட்டை சொல்லிட்டு பணத்தை கொடுக்காம இருப்பேனா? நீ என்ன பரமன் போய் கடையில் கேட்டவுடனே எல்லாத்தையும் கொண்டு வந்து உனக்கு விருது வைக்கிறதுக்கு? நீ குமரேசன், அதனால் பணம் கொடுக்கணுங்கிற விஷயம் எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. வச்சுக்க. சரிப்பா சரிப்பா, இதோ இப்போ வாங்கிட்டு வந்துடுறேன்ப்பா. அப்புறம் பரமா, என் ஃபோனில் கேமரா இல்லைப்பா. சரி, இந்த என் ஃபோனை வச்சுக்க. யோ, கேமரா ஆன் பண்ண தெரியுமா? அப்படியே வச்சின்னா ரெக்கார்ட் ஆகிடும். ஓகேவா? சரிப்பா. என்ன ஒன்றுமே தெரிஞ்சுக்காம இருக்கு. சரிப்பா. இந்த அப்படி நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? என் ஞாபகம் இருக்கு. இது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டு என்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு நீ எங்கேயாச்சும் ஓரமாக போய் நின்று உன் வேலையை ஆரம்பிச்சிரு. அதுக்கு தான் இந்த கேமரா ஃபோனு. எடுக்கிற வீடியோலாம் சும்மா நச்சுன்னு இருக்கணும். சரி பரமா, அசத்திடுறேன்ப்பா. ம். அழாத இளமதி, அழறதுனால ஒன்னும் ஆக போறதில்ல. என்ன செய்யலான்னு யோசிக்கிறத விட்டுட்டு இப்படி அழுதுட்டு இருக்கா? அதானே, நாம எதுக்கு அழணும்? நாம என்ன கொலை பண்ணுமா, இல்ல நகை கடை பேங்க்னு கொள்ளை அடிச்சோமா? நர்மதா சொன்ன மாதிரி அழுதுகிட்டே இருந்தா வேலைக்கு ஆகாது. இங்க பாருங்க, யாரோ பண்ண தப்புக்கெல்லாம் என் பொண்ணையும் என் குடும்பத்தை பத்தியும் தப்பா பேசாதீங்க. முதல்ல உங்களுக்கு யார் இந்த உரிமையை கொடுத்தது? இப்ப என்ன, அந்த ரவுடி பையன் இங்க இருக்க கூடாது அதானே? அவன் இங்க இருக்கிறதானே உங்களுக்கு எல்லாம் பிரச்சனை? என்ன காந்திமதி கோபப்படுற? கோபப்படாம என்ன பண்ண சொல்றீங்க? உங்க வீட்லயும் பொம்பளை பசங்க இருக்காங்கிறத மறந்து என் பொண்ணை பத்தி வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுறீங்க. இங்க பாரு காந்திமதி, நாங்க இளமதியோட எதிர்காலம் கெட்டு போயிடக்கூடாதுன்னு தான் பேசுறோம். அது புரியாம எங்க மேல கோவப்படுறீங்க? உங்க நல்ல மனசெல்லாம் தெரியுது. ஆனா நாங்க ஒண்ணும் அவன் இங்கே இருக்கணும்னு ஆசைப்படல. நானும் என் பொண்ணும் அவனை எப்படி வெளியில துரத்துறதுன்னு தெரியாம திண்டாடிட்டு இருக்கோம். ஆமா ஆமா, உங்க திண்டாட்டத்தை தான் நான் பார்த்தேனே. மா, நீ சும்மாவே இருக்க மாட்டியா? ஏய், நீ எதுக்கு அம்மாவை கத்திட்டு இருக்க? இவளால என்னை எவ்வளவு அசிங்கப்படுத்தினாங்கன்னு உனக்கு தெரியுமா? போற வர ரவுடி பசங்கெல்லாம் நான் வேணா வந்து உங்க வீட்டுல 2 நாள் பாதுகாப்பா இருக்கட்டுமான்னு ஐயோ எப்படி எல்லாம் கேக்குறாங்க தெரியுமா? பாத்தியா காந்திமதி, இதுக்கு தான் அந்த பரமனை இந்த வீட்டை விட்டு துரத்த சொல்லிக்கிட்டு இருக்கோம்.